டிட்வா புயல் நகரும் வேகம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்த்து வருகிறோம். காலையில் டிட்வா புயல் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக நகர்ந்து வந்த நிலையில் தற்போது 2 கிலோமீட்டர் உயர்ந்து 7 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது டிட்வா புயல் வங்கக்கடலில் நகர்ந்து வருகிறதாக நாம் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தற்போது புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் காரைக்காலுக்கு வடகிழக்கில் 90 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருக்கிறது. சென்னைக்கு தெற்கே 220 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டிருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். டிட்வா புயலுடைய நகரும் வேகம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க இந்த டிட்வா புயல் தொடர்பாக முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயல் மெல்ல மெல்ல தமிழக கடலோர பகுதியில் கடந்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்க்கிறோம். குறிப்பா 5 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்த நிலையில தற்போது வேகம் அதிகரித்திருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த 6 மணி நேரத்துல பார்த்தோம் என்றால் 7 கிலோமீட்டர் வேகத்துல இந்த புயலானது மெல்ல மெல்ல வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. காரைக்காலுக்கு கிழக்கு வடகிழக்குல சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்துக்கு வடகிழக்குல 120 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்குல 130 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல் யாழ்ப்பாணத்திற்கு 170 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தமட்டில் தெற்கு தென்கிழக்குல 220 கிலோமீட்டர் தொலைவுல இது மையம் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அடுத்த 24 மணி நேரத்துல வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைகளுக்கு இணையாக கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதாகவும், வடக்கு நோக்கி நகரும் போது இந்த புயலானது மேற்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையிலிருந்து குறைந்தபட்சம் 70 கிலோமீட்டரும் 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இது இன்று மாலை நண்பகல் அல்லது மாலை நேரங்கள்ல மையம் கொண்டிருக்கும். இந்த கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரத்துல மையம் கொண்டிருக்கும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக படிப்படியாக அது வலுவிழக்கக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய முழு விவரங்களுக்கும்.